ஹலோ வைஃப், இன்னைக்கு எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ரேணுகா செம்ம கோவப்படுறாங்க. ஹாலில் நின்று செம்மையாக கத்துறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீங்களே, என் புருஷனை எதுக்கு ஏமாற்றி ஜெயிலுக்கு அமிச்சிங்க? அந்த ஆள் என்ன தப்பு பண்ணால் நீங்கள் நல்லா ஏமாற்றி இது பண்ணுறீங்க? என் புருஷன் என்ன தப்புனா, நாங்கள் என்ன தப்புனா, அப்படியே ஒரு மாதிரி அழுத மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போது இந்த அறிவுக்கரசி ஏமா அப்போ மதுரை சும்மா இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி காமிப்போம், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மரியாதை குறைவாக பேச, உடனே ஜனனிக்கு செம்ம கோவம் வந்தது. கோவப்பட்ட, ஏய் இதை பார், இதெல்லாம் இங்கே வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு கிட்ட போகிறாங்க. உடனே இதை பார், இந்த தௌலத்தெல்லாம் என்கிட்ட நடக்காது, வேலையை பார்த்துட்டு தூரம் போமா, சும்மா இந்த கல்யாணத்தை நடத்தி காமிக்கிறோமா இல்லையா பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத அன்பு, நான் பார்த்துக்கிறேன், இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை எங்கடி இருக்க, உன் அப்பனை கொன்ன மாதிரி உன்னையும் அன்றைக்கி கொன்னுடணுண்டி, நீ ஏதாவது எதிர்த்து நின்ற, ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், உன்னை அவ்வளோதான், உன்னையும் காணப்பணமாக ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் விசில் அடிச்சுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தயங்கிட்டு இருக்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இப்போது இந்த வீட்டில் ஒரு சாவு இருந்துச்சேன்னு தானே இது பண்ணுறீங்க, அது அனாதை பொண்ணும், அது ஏதோ இதுவாக நினச்சிங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், நம்ம ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை இது பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமாம்மா நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி அறிவுக்கரசி குணசேகரனை கேட்க, குணசேகரன் நான் மனசில் நினச்சதை நீ அப்படியே சொல்லிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் தர்ஷா இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. தர்ஷன் முன்னாடி நிற்க, இங்கே பாரு, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும், இன்னொன்று இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும், புரியுதா, உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுக்கரசி இந்த கல்யாணம் கண்டி நடக்கலை, என் மாமனுக்கு கொல்லி போடுறதுக்கு பையன் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சக்தி, ரேணுகா எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. மேலே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. பார்கவி அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் தர்ஷனோட அம்மாவும் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இதுக்கப்புறமா தான் சரியான தர்ம அடி வாங்குறாங்க போல இருக்குது. அறிவுக்கரசி ஒரு பக்கம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சக்தி, ரேணுகா, நந்தினின்னு சொல்லிட்டு செம்மையாக கும்மாங்குத்து குத்துறாங்க. ஓவராக வாயடிச்சா இப்படி தாண்டா நடக்குன்ற மாதிரி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியும் தர்ஷனுக்கு ஆல்ரெடி பார்கவி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அண்ட் ப்ளஸ் லவ்வும் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்போது வீட்டிலே இருக்கிறனால இன்னும் அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவங்களோட உண்மையான லவ்வும் முதல்ல லவ் பண்ணது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு இவரே புரிஞ்சுப்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.